14 for 4 Jasprit Bumrah cheat code cheat code oda double cheat code mari bowling போட்டுன்னு இருக்காரு. But very well supported by Gerald Coates. பாம்பேக்கு வந்து நேத்து டெல்லி மாதிரி பயங்கர போனஸ் பாயிண்ட்ஸ் வரும், நிறைய அந்த இதுல போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். they also would have been thinking like that only at the end of 10th over. நீங்க நிஜமாவே நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி அவரோட கேப்டன்சி மேல நீங்க பாத்தீங்கன்னா it has been questionable. குட்ஜி ஒரு செமையே தேர்தான் கரெக்ட்டா ஒரு லிவிங்ஸ்டன் விக்கெட், ஒரு crucial wicket. But he has raw potential. நீங்க potential ன்னு பாத்தீங்கன்னா is very good. போய் ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் 11 ஆர்டர்லாம் வேஸ்ட் அனி. நீ எல்லாம் போய் அவன் சப்போர்ட் பண்ணியா? ரொமாரியோ ஷெப்பர்ட் bowling வேஸ்ட், batting வேஸ்ட். So high chance இதுக்கு அப்புறம் I think going forward ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா நுவான் துஷாரா வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. Hi guys, welcome to Cheeky Chika. Yo guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Guys, before we start, எல்லாரும் thank you for so much of comments on the Cheeky Chika pyramid of performance நாங்க போட்டது. Obviously Chika was caught off guard, but Chika also loved that concept. So from now on, every week we'll be going to that pyramid, Chika. So every week on Wednesday, on Wednesday, Chika, on the week of the review, who's going to go up the ranking, who's going to go down the ranking. நீ இந்தியன் டீம் செலக்டர் மாதிரி too young, too early லாம் சொல்லக்கூடாது. கரெக்ட் பாரு கமெண்ட்ஸ்ல பாரு, பாதி பேர் என்னதான் சப்போர்ட்டாங்க பாரு, முக்கால் கமெண்ட்ஸ் என்னதான் சப்போர்ட் பாரு. டேவியோ தேங்க்ஸ் லாட் டியோ சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க பாரு. அங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் நான் சொல்றதா ரைட்னு சொல்லு, முக்கால் பேர் என்னோட சைடுல சொல்லிருக்காங்க. Yeah, anyway, let's go straight in, Chika. What did we just see today? 14 for 4 Jasprit Bumrah cheat code oda double cheat code mari bowling போட்டுன்னு இருக்காரு. But very well supported by Gerald Coates. Out and buried Punjab Kings 14 for 4 match over run. நேத்திக்கு மாதிரி திருப்பி இன்னும் ஒரு லோ ஸ்கோர் பார்க்க போற 70 ஆல் அவுட் 80 ஆல் அவுட்னு நினைக்கும் போது பஞ்சாபோட பேட்டிங் அந்த 5 டவுன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்போ சஷாங்க் சிங் உள்ள வராரோ அப்பதான் அந்த பேட்டிங்கே ஆரம்பிக்குது. Started with Shashank Singh, then this Ashutosh Sharma. Shashank Singh நீ மட்டும் தான் இப்படி ஆடுவியா? நானும் ஆடுவேன், நானும் ஆல்ரெடி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல 4 மேட்ச்ல. Yes, he has been consistent. Very good chance to get into the pyramid, but unfortunately couldn't win it for his side, Chika. மச்சா 4 மேட்ச் அந்த அசுதோஷ் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் போத் யூ அசுதோஷ் சர்மா. மச்சா இந்த மாதிரி மேட்ச் இவ்வளவு க்ளோஸா கொண்டு போகவே முடியாது. பாரு மும்பை இந்தியன்ஸ் 61, RR 31, 33 நாட் சன்ரைசர்ஸோட, அதுக்கப்புறம் GT 31. அதுல வந்து 4-2 வின்னிங் மறக்காத. 2 அது வின்னிங் நாக்ஸ், 2 SRH 2 runs over there. இந்த மேட்ச் ஒரு 9 runs over there. So one guy from no win situation, no win impossible. For 183 for 91 எடுத்துறதுனா thanks to only அசுதோஷ் சர்மா. சான்ஸே கிடையாது. என்னடா மச்சான் ஆடுறான் ஷாட்ஸ் அப்படின்றா 6. பூம்ரா ஸ்வீப் பண்ணிக்கிறான் 6. பெஸ்ட் bowler இந்த வேர்ல்ட் ஸ்வீப் பண்ணிக்கிறான் 6. 7 6. அவன் அதிருதுல அவங்க bowlersலாம் அதறி விட்டு போயிட்டான். அவன் போட bowlers I mean style of batting ன்னு பாத்தீங்கன்னா Chika, he is not exactly a Surya Kumar Yadav, but நிறைய similarities தெரியுது. ஒரு சூர்யாஸ் கிளாஸ் அந்த எலிகன்ஸ் இல்லனா கூட இல்ல. His thinking is like Surya Kumar Yadav, the way he plays, the way he manipulates the field. On the offside play, he's probably not the strongest offside player, but even over mid-off, he has the ability to hit a 6. Can play 360 degrees. காமிச்சார் அந்த scoop shot, அந்த third man மேல கூட காமிச்சாரு. But extraordinary innings, Chika. What a knock to watch. And enna Chika, these type of young players coming through, it's so good to see. In the IPL பார்த்தனா the new guys coming and winning matches are taking them to almost மச்சான். உண்மை சொல்ல போனா at one stage I thought பாம்பேக்கு வந்து நேத்து டெல்லி மாதிரி பயங்கர போனஸ் பாயிண்ட்ஸ் வரும், நிறைய அந்த இதுல போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். they also would have been thinking like that only at the end of 10th over. Everybody would have been thinking that. But அசுதோஷ் சர்மா வரான். சஷாங்க் சிங் இனிஷியல் ஆரம்பிச்சான். என்ன அடி அடிக்கிறான் நீ சொல்ற மாதிரி ஒரு ஜூனியர் ரா வெர்ஷன் ஆஃப் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் ஒரு பினிஷ் இருக்கு, ஆனா டெக்னிக்காலிட்டி இருக்கு, பினிஷ்லாம் இருக்கு. ஒரு ரா வெர்ஷன் ஆஃப் சூரியகுமார் யாதவ் நீ போட்டு அடி மச்சான், என்ன வேணா பண்ணி மேட்ச் வின் பண்ணி கொடு, அவ்வளவுதான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நினைக்கிறேன். அவன் எல்லா மேட்ச் ஆல் the 4 innings he's created such a huge impact. உன்னோட பிரமிட்ல இவன் தான் டாப் ரோல இருக்கணும் மச்சான். அந்த ரியான் பராக்லாம் இல்ல, இவன் தான் இருக்கணும் அங்க. நீ பாரு ஏன்னா 4 மேட்ச்ல அணி நிறைய கமெண்ட் வந்து இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. why is your Sunrise Hyderabad they just got away with 2 runs ல வின் பண்ணாங்க.
இன்னைக்கு 9 runs. 2 of the top sides in the IPL போட்டு கிழிச்சு கொடுத்துருக்கான் அவன். இவன் யாரெல்லாம் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்னு தெரியல. பஞ்சாப் ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆனா பயந்துருவாங்க ஆப்போசிஷன். அவனுக்கு என்ன பிளான் போடுவாங்க நீ போலிங். எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா why didn't Mumbai Indians use Nabi at all? ஒரு பால் கொடுக்கல நபிக்கு இன்னைக்கு. போன மேட்ச் சிஎஸ்கே ஓட நீ அங்க பாரு மத்வால் போட்டு நீ கைட்டி கொடுத்துட்டாங்க. ஷெப்பர்ட் நான் சொல்லிட்டேன் வேஸ்ட் போலிங் ஆடுறதே வேஸ்ட் சொன்னா நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஷெப்பர்ட்னா லெவன்லயே ஆடக்கூடாது. நம்ம மத்வால் பால் நம்ம என்ன சொன்னோம், அந்த இவன் சொன்னோம் அவன் பேர் என்ன வதேரா சொல்லிட்டு அந்த நுவல் துஷாரா இன்ஸ்டெட் ஆஃப் ஷெப்பர்ட் would have been an ideal combination. கரெக்ட்டா? Nabi would have bowled brilliantly. Nabi would have got them wickets. Going for the runs, Nabi would have got the wickets. Nabiக்கு ஒரு பால் கூட கொடுக்கல. I was very very surprised today. But மச்சான் அந்த பூம்ரா bowling போறான் பாரு, நியூ பால்ல பூம்ரா போடுறான் பாரு bowling devious. Well supported by Gerald Kursi also. என்ன மாதிரி போடுறான் அந்த பூம்ரா அந்த ரைலி ரூசோ எதிரில அப்படின்னா டிங்கி அப்படி போய் பாக்குறான். அப்படியே எப்படி போச்சு பச்சை பால்? ஐயோ டிங்கி காலிக்கா கை காலியா ஸ்டம்பு காலியா உடம்பு காலியா அவனுக்கு தெரியல. அவனுக்கு அந்த மாதிரி ball was outstanding, Chika. You can't say anything. Outstanding or good standing. அவன் அவுட் ஆனது பார்த்து அது மேஜிக்கல் ஸ்பெல் பை பூம்ரா. என்ன மாதிரிலாம் bowling போடுறான் பாரு மச்சான் அவன். சீட் கோட் Chika. சீட் கோட். மும்பை இந்தியன்ஸ் நான் என்ன சொன்னேன், ஆனா கூட பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட டெய்ல அடிச்சு ஆல்மோஸ்ட் வின் பண்ணிருக்காங்க பஞ்சாப். ஈவன் டுவர்ட்ஸ் ஏன் ரபாடா அந்த 6 அடிச்சாரு, ரன் அவுட் ஆலனா மேட்ச் ஆக்சுவலி இன்னும் ரபாடா would have probably been the way Akash Madhwal was bowling today, it could have been anything possible, Chika. That run out actually was ரொம்ப bad actually அது last. I'm happy that no, but Bumrah பார்த்தா கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஓபனிங்ல கொடுத்தான். அங்கேயே 2 விக்கெட் எடுத்து போயிட்டான். அதுக்கு அப்புறம் மிடில் ஓவர்ல வந்து ஒரு விக்கெட், அதுக்கு அப்புறம் எண்ட்ல ஒரு விக்கெட். சோ பூம்ரா அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா டெபியூஸ் கட்சியில பார்த்தா பர்பிள் கேப் ஹோல்டர் அவன் தான். அவனோட எக்கானமி ரேட் பாரு ஓவரால் நீங்க இந்த ஐபிஎல்ல ஒரு 5.45 5.97 இது லெஸ் தென் 6 இருக்கு எக்கானமி. when the whole எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. பட் கரெக்டா சொன்னா பூம்ரா அந்த போஸ்ட் மேட்ச்ல இட்ஸ் பிகம் a totally batsman on the dominated game. இந்த இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் கொண்டு வந்தனால bowlers ஆல்ரவுண்டர்ஸ்லாம் காலி ஆயிட்டாங்க எல்லாம் போட்டு. என்ன வேணா சொல்லு மச்சான், அந்த ஒரு ஆள் வச்சு மும்பை இந்தியன்ஸ் வரைக்கும் 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஆள் வச்சுட்டு இமேஜின் இஃப் தே கேன் கெட் couple of bowlers. Kudzi bowled well today. I thought Hardik Pandya bowled very well. I thought Kudzi really supported well today actually. Hardik Kudzi ஒரு செம ஏத்திட்டான் கரெக்ட்டா. ஒரு லிவிங்ஸ்டன் விக்கெட், ஒரு crucial wicket, உட்டாயா ஒரு பவுன்சர் 150 அப்படினா காலி ஆயிட்டான் பாரு. அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி பவுன்சர் இவன் Kudzi used it very well today, and I thought Pandya also bowled very well today. It was very quite intelligent ball. Yeah, 4 overs 33 runs 1 wicket. What more you want ani? 4 overs 30 runs 1 wicket. Actually he started very well on the first over 1 run தான் கொடுத்தாரு. But it was easy that time to bowl, Chika, because 14 for 4 ல நீங்க அப்ப வந்து bowling போடும்போது going after you. அதுக்கு 3 ஓவர் போட்டால அவன் சஷாங்க் சிங் அசுதோஷ் அவன் தான் வந்து bowling போட்டான். என்ன வேணா சொல்லு, அவன் தான் போட்டான் வந்து. But Nabi, why didn't they use Nabi at all? I don't understand. He's played in 11. Everybody knows the world class spinner. He's not just IPL spinner, he's a world class spinner. He can bowl those tidy overs. Last match 3 CSK on 3 overs 11 runs தான் கொடுத்தாங்க last match. Chika, I'll be very honest with you, Chika. Hardik Pandya is not being the same captain as he was in Gujarat Titans. அது கிளியராவே தெரியுது Chika. அது வந்து there is நீங்க நிஜமாவே நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி அவரோட கேப்டன்சி மேல நீங்க பாத்தீங்கன்னா it has been questionable. சில மூவ்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ஸ்பின்னர் யூஸ் பண்ணாம இன்னைக்கும் ஸ்ரேயஸ் கோபால் கரெக்ட் அந்த ஒரு ஓவர் அடி வாங்கினாரு. ஆனா கூட விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி had taken 1 wicket. சோ அவருக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அங்க போய் ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் 11 ஆர்லாம் வேஸ்ட் அனி. நீ எல்லாம் போய் அவன் சப்போர்ட் பண்றியா? ரொமாரியோ ஷெப்பர்ட் bowling வேஸ்ட், பேட்டிங் வேஸ்ட். அவன் பேட்டிங் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் they have to play துஷாரான்னு. ஆனா இது பண்ண மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட அதான் சொல்லின்னு இருக்கேன். நுவான் துஷாரா what is reality, what they do. Nuwan Tushar, no, Madhwal, I am a great fan of Madhwal, but Madhwal is not in his rhythm this year. So probably Madhwal, Nehal Vadera, poor him, batting correct as out of that. Nehal Vadera is a brilliant batsman. Even Nuwan Tushar, gun side, gun side. Batting is in form. Rohit is in good form. Ishan Kishan, yes, he is in good form. Surya Kumar Yadav, very happy for Surya. Macha, yeah, Namar, Adindra, Surya trademark 6, இப்படி போது சர்ன்னு போகுது. அப்படின்ற third man மேல 6. Surya was outstanding as usual. Tilak Verma was brilliant in my opinion. Tilak Verma played a very very key role today. Tilak Verma in the season but very happy with Surya coming back to form because Marika 0-50 0-78. Even from form la evlo continue பண்றானோ it's good for Indian cricket because T20 World Cup is coming up.
சூரியகுமார் இனிமேலே பாரு, ஐ ஸ்டில் பிலீவ் ஃப்ரம் நோ ஆன்வர்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஸ்லைட்லி ஸ்டார்ட் ரைசிங். தட்ஸ் மை கட் ஃபீல். இந்த வின் ஒரு ஸ்கேர் கொடுத்தது. போன வின் உதவாங்கிட்டாங்க கச்சாமச்சா சிஎஸ்கேவோட. இப்போ ஒரு வின். பட் ஓவரால் ஐ தாட் if they can just make this achievement. Nuwan, I mean, I've not seen Nuwan Tushar. How good is Nuwan Tushar for you? He's a surprise package, Chika. Yaru on the how good na, he's not the world's is he the world's best bowler in கேட்டீங்கன்னா no, he's not at that level. No, is he a good bowler? But he has raw potential. நீங்க potential ன்னு பாத்தீங்கன்னா is very good. SA20 ல வந்து he plays for the same team. MI தான். He is super bowler. Up front வந்து swing பண்ண முடியும். நிறைய வந்து மலிங்கா மாதிரி பத்திரானா மாதிரி அவ்வளோ கீழே வரலனா கூட கொஞ்சம் நல்லாவே ஸ்லிங் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் மலிங்கா ஆக்சுவலி. swings the ball up front, new ball he can give you 2 overs, death he can give you proper 2 overs. So I think he'll be a huge X factor for Mumbai, Chika. They haven't Nabi avan Shreyas Gopal வச்சினே ஒரு 8 ஓவர் தள்ளிடலாம்டா. 3 பேர் வச்சு 8 ஓவர் தள்ளிடலாம். அதுக்கு மேல உனக்கு குர்ஜி இருக்கான், பூம்ரா இருக்கான், உனக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கான். இவங்களை வச்சு நீ மேனேஜ் பண்ணலாம் ஷூரா அந்த பேலன்ஸ். 6 bowlers more than enough உனக்கு. In my opinion, that's more than enough. I think if they make that move, Lachika, if they actually make that move and they use Nabi a little better, அவங்களோட suddenly அவங்களோட bowling attack will be far superior, and then அப்போதான் I will believe that they will start pushing. But in all honesty, Nuwan Tushara was there. இன்னைக்கு வந்து அந்த impact player listல Nuwan Tusharoட பேர் இருந்தது. So high chance இதுக்கு அப்புறம் I think going forward ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா Nuwan Tushara வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. And Madhwal பதில் இப்போதைக்கு Madhwal கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளவு கொண்டலாம். I won't say drop rest நயல் வந்துறாங்க போறாங்க. பேட்டிங்கும் செட் ஆயிடும் அவங்களுக்கு. சி பேட்டிங் அவங்களுக்கு அதே ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிக்கிறது நயல் வந்து அடிச்சு கொடுத்து போயிடுவாங்க. அது வேண்டாம். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் மச்சான் திலக் வர்மா, யூ காட் கிவ் த திலக் வர்மாஸ். என்ன அடி அடிச்சாங்க. அது ஒரு புல் அடிச்சான் பாத்தியா, ஒரு 6 ரபாடாவை உட்டாயா ஒரு அடி விடு போயிட்டே இருந்து. திலக் வர்மா played a very very crucial role today. 18 balls with 34 runs, 188 strike rate. I think that boy has been playing some very good cameos all through the season this year. Ani Tilak Varma Nariya 30s, yes, definitely. But in the end, very good 2 points for Mumbai Indians. ஏனா அவங்களுக்கு must win game மாதிரி இருந்தது இது. Punjab heartbreak yet again. Almost last game நம்ம பார்த்தோம் against Rajasthan Royals, they just lost. Mumbai Indians clinch last over thriller, definitely. But how I still believe they got away, Chika. ஏன்னா லாஸ்ட்ல வந்து ரபாடா மதுவால் அந்த லாஸ்ட் ஓவர் ஃபுல்லா போட்டிருந்தாருன்னா அண்டர் பிரஷர் ஒரு 6 விட்டுருந்தாருன்னா ரபாடா அதுக்கு பின்னாடி ப்ரீவியஸ் ஓவர் தான் ஒரு 6 அடிச்சார் வேற. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் கேன் ஆல்சோ ஹிட் அ 6. ஐ மீன் தட் வாஸ் ஹர்ஷல் பட்டேல் நல்ல ஸ்ட்ரைக்கே வரல இன்னைக்கு. ஹர்ஷல் பட்டேல் பார்த்தா பேட்டிங் ஸ்ட்ரைக்கே வரல. ஹர்ஷல் பட்டேல் ஆல்சோ நாட் a bad batsman. பட் ஆனா மச்சான் 14 for 4 பஞ்சாப் பேட்டிங் பார்த்தாலே ஒரு அப்பாட்டகர் பேட்டிங் டீம் மச்சான். அது bowling அப்பாட்டகர், பேட்டிங் அப்பாட்டகர். இந்த அசுதோஷ் சர்மா எடுத்துறாங்க. இது அசுதோஷ் சர்மா எடுத்து அஷசாங் சிங் எடுத்து பஞ்சாப் they are struggling man. They are struggling batting. Yes, struggling big time. Throughout the season Simran has had a very poor season. I'm shocked actually. என்ன தெரியுமா Chika, Atharva Thaide was a very good player. Last match superb batting ஆனாரு Atharva Thaide. He got out for 19 and last year வந்து he scored a couple of 50s. Prabh Simran ஓட scores பாருங்க. It has been a very poor season. First 4 match Nitesh Sharma out of form, Prabh Simran out of form, Johnny Best out of form, Livingston out of form. அங்க வந்து Shikhar Dhawan already out. போச்சவங்க அவங்க டாப்ல யாருமே கிடையாது, ஒருத்தமே கிடையாது. அவங்களுக்கு யாரு இருக்கா பேட்டிங்ல? ரைலி ரூஸ் எல்லாம் ஆடினா கோகுல நந்தன கோவிந்தா அரே கோவிந்தா தான். Anyway, Chika, let's look at the points table now. 2 crucial points Mumbai Indians க்கு. ஏனா 7-3 and slowly growing up the ladder. Punjab Kings 7-2, looking like Punjab and RCB are going to be fighting for that last position along with Gujarat ன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. But Mumbai ஒரு அது குட் ஸ்ட்ரெயின் அங்க தான் இருக்கும். குட் ஸ்ட்ரெயின் இன்ஜின் கைட் போயிடுச்சு. அது டீரெயில் குட் ஸ்ட்ரெயின். Anyway, but நாளைக்கு Chika, important match CSK LSG at Lucknow. Ikana Stadiumல வந்து ஆட போறாங்க நாளைக்கு. So obviously வந்து ஒரு exciting clash. CSK already 1-1 on the road. இப்போ திருப்பி இதே லக்னோ வந்து திருப்பி ஒரு 3 days டைம்ல 23rd நம்ம ஊர்ல ஆட போறாங்க சென்னையில. ஸோ ஒரு பேக் டு பேக் மேட்சஸ் இது. எப்படி இருக்க போகுது Chika? What can we expect? Lucknow not in the best of form. CSK riding high. MS Dhoni வேற வந்து பேட்டிங் பயங்கரமா ஆடின்னு இருக்காரு. ஸோ expect a CSK victory இல்ல tomorrow, or you expect some changes, maybe ஒரு Kyle Mayers உள்ள வந்து, ஏன்னா last year again CSK Kyle Mayers, if you remember, he batted really well. So Kyle Mayers is an option for them instead of probably Marcus Stoinis. What do you think?
as is where is அவங்க LSG டீமை போட்டு நம்ம சிஎஸ்கே பத்தி பேசுவாங்க. சிஎஸ்கே ரைட் ஆன் டாப், ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், they'll go. நான் இப்ப கேப்டனா இருந்தானா, எல்எஸ்ஜியோட டீம் மேனேஜர் கேப்டனா இருந்தா, முதல்ல அந்த குவிண்டன் டி காக்கோ இல்லனா ஸ்டாய்னஸையோ தூக்கிட்டு கைல் மேஸ் ஆடச்சு ஓபன் பண்ண வச்சிருவாங்க. புரிஞ்சுதா உனக்கு? கைல் மேஸ் ஹேஸ் டு கம் இன்டு தி டீம். அவன் ஓபன் பண்ணுவாங்க. டிராப் பண்ணுவீங்களா சீக்கா? இல்லப்பா, அது மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இவங்க டிராப்பே பண்ண மாட்டாங்கடா. இவங்க மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் கட்டிச்சு அழுவாங்க. அதுக்கு நீங்க கைல் மேஸ் ஆட வச்சு நம்பர் 3ல ஆட வைக்கலாம். எனிவே அவங்க ஸ்ட்ரகிளிங் அட் நம்பர் 3, அந்த ஸ்லாட் தானே ஸ்ட்ரகிளிங். என்னவோ கைல் மேஸ் ஆடிதான் ஆனும் அவங்க நாளைக்கு. அவங்க அதான் சொன்ன, அவங்க இஷ்டம். அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து புரியாது எனக்கு. அந்த டீம் பத்தி எனக்கு உண்மை புரியாது எனக்கு. அவங்க டீம் அவங்களுக்கு தான் தெரியும். அது அதே மாதிரி அந்த இவன் இருக்கான்ல, இவன் விட்டாங்க. உங்க ஃபேவரட்டோட பர்த்டே சீக்கா, நம்ம நேத்துக்கு விஷ் பண்ணவே மறந்துட்டோம். கேஎல் ராகுல். எப்படி சீக்கா நீங்க மறக்கலாம்? ஐயோ டேய் ராகுல், சாரிடா மச்சான், ரொம்ப ரொம்ப சாரி. belated many happy birthday 18th April. God bless you with all the good luck, happiness, joy in life. என்ஜாய் பண்ண மச்சா கேள். உன் கேம் ஆடு, உன் தில்லு உன் கேம் ஆடு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நான் காடு, அதுதான் எங்களுக்கு வேணும். இட் இஸ் ப்ளீசிங் டு ஐஸ் ஆல்சோ. See, coming back to the 11, இதுக்கு அப்புறம் இவர் இருக்கான், இந்த மயாங்க் யாதவ். tomorrow will be crucial if at all he is fit enough to play. I don't think LSG at all, if at all LSG has a 10% chance of says, அந்த மயாங்க் யாதவ் ஆடணும் 11ல. See, மயாங்க் யாதவ் பத்தி இன்னும் நியூஸ் தெரியல. So he is fit enough to play. He is the only guy who has made difference for them in 2 crucial matches. அவன் bowling போட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் அந்த மாதிரி ஒரு டெட்லி ஸ்பெல் போட்டனா, I'm talking if at all LSG has an outside chance of winning, say CSK na, Mayank Yadav has to come good, number 1. Shamar Joseph has to come good. Kyle Mayers has to play in the 11. அவங்க பேட்டிங்ல ரன் அடிக்கணும். இந்த 160 லாக் கேஜி எல்லாம் முடியாது சிஎஸ்கே விடலாம். 160 துண்டு அடிச்சு போடுவாங்க சிஎஸ்கே. தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு அடிச்சு போயிட்டு குடிச்சு போய் அப்படியே அயோத்தியில போய் ராமன் ஸ்ரீராமன் சொல்லிட்டு வந்துருவாங்க பசங்க. அதில் போயிட்டு அது மாதிரி போட்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா இவங்க போய் அயோத்தியில போய் கோயிலுக்கு போய் ராமன் காத்தார் போயிட்டு அப்புறம் மத்தியானம் மேட்ச் கொண்டு ஆடணுங்க. அது ஒண்ணு இவங்க பண்ணணும். இல்லை எல்எஸ்சி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் எல்எஸ்சி. இல்லைன்னா அயோத்தியில போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் எங்களை காப்பாத்து, ஜெய் ஸ்ரீராம் எங்களை காப்பாத்துனா எல்எஸ்சிக்கு ஒரு சான்ஸ். இல்லைன்னா எல்எஸ்சிக்கு வந்து போட்டு லோகோ ஷெட்ல போட்டு அனுப்பிச்சிருவாங்க, போட்டு அவங்கள போட்டு அந்த மாதிரி. ஏன்னா அவங்க பேட்டிங் லோகோ ஷெட் மாதிரி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அது மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் லாஸ்ட் 3 மேட்ச் அடிக்கல. அவர் சொல்லுவாங்க, அப்பா என் கோட்டா டைம் வந்துச்சுப்பா, 4 மேட்ச் ஒரு அடிப்பேன், என் கோட்டா டைம் வந்துச்சு, சும்மா ஆடுப்பாங்க. பட் அவங்க they have to find a way to fit in Kyle Mayers. How they are going to fit in, what they going to do, I really don't know how they going to do that. That's this thing. Whether they going to Quinton de Kock நல்லா ஆடலாம் நீ இந்த வருஷம். ஒரு 50 நல்லா அடிச்சாரு. See, Quinton de Kock நீங்க ஃபார்ம் வைஸ் பாத்தீங்கன்னா not his best of forms definitely. Kyle Mayers 2 ஓவரால் bowling கொடுப்பான்ல. அதுக்கு தான் நான் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் பதிலா கைல் மேயர்ஸ். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து ரோல் அண்ட் இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 5 பொசிஷன்ல நீங்க தீபக் கூட ஆட விட்டு, நம்பர் 3ல வந்து நீங்க கைல் மேயர்ஸ் ஆட விட்டு, நம்பர் 4ல நிக்கலஸ் பூரான், நம்பர் 5ல வந்து ஒரு தீபக் கூட, நம்பர் 6ல ஆயுஷ் பதோனி, நம்பர் 7ல வந்து உங்களுக்கு குருணல் பாண்டியா. இட் லுக்ஸ் லைக் அ பெட்டர் லைன் அப். ஏன்னா ஆயுஷ் பதோனி வந்து லாஸ்ட் மேட்ச் ஃபினிஷிங் ஹி டிட் வெல் ஃபார் தெம். ஸோ இந்த லைன் அப் வச்சுட்டு போனாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு. பட் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு வந்து சித்தார்த் மணிமாறன் எடுத்துட்டு வருவாங்களா, எக்ஸ்ட்ரா மீடியம் பேஸ் எடுத்துட்டு வருவாங்களா? ஏன்னா சிஎஸ்கேல வந்து அவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால. பட் ஐ வில் ஸ்டில் பிரிங் இன் சித்தார்த் மணிமாறன் சீக்கா. நானும் சித்தார்த் ஆடுவேன். இந்த இவனை தான் போட்டு அடிச்சிடுவாங்க. அந்த யஷ் தாக்கூர் கீஷ் தாக்கூர் எல்லாம் போட்டா நேரா அயோத்தியா பார், இங்கே பார் அயோத்தியா, அங்கே பார் வாரணாசி, 2 சைடு பார்த்து அடிப்பாங்க. I think you're underestimating Yash Thakur too much. இது 2 மேட்ச் முன்னாடி தான் 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. ஏதோ ஒரு மேட்ச் 5 விக்கெட் எடுத்துறானா அனி உன்னோட நீ இந்த ரியான் பராக்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு Yash Thakurலாம். ஓகே மாலாம் ப்ளீஸ் சீக்கா, நீங்க இந்த மாதிரி எல்லா பிளேயரும் தான் சொல்லுவீங்க. ஒரு நல்ல 5 விக்கெட் ஹால் ஐபிஎல் எடுக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா ஈஸியே கிடையாது. அன்னைக்கு மேட்ச் டவுன், அதுக்கு வந்து நீ சித்தார்த் மணிமாறன் சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். மயாங்க் யாதவ் சொல்றியா, ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து ஐபிஎல்ல ஒரு 10 டெட்லி பவுலர்ஸ் சொல்லுங்க சீக்கா. எல்லா பவுலரும் அடி வாங்குறாங்க சீக்கா. இப்போ என்ன சீக்கா பேசுறீங்க? எஸ் தாக்கர் ஆடுங்க எஸ் ஆடுங்க. ஒரு 2 மேட்ச் முன்னாடி தான் 5 விக்கெட் ஹால் சீக்கா. எடுக்கட்டும்பா. அது யாரோட எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க பாக்கணும். அந்த மேட்ச் டவுன் டஸ்ட் அவங்க விக்கெட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அடி போட்டு அடிப்பாக பாருங்க. எஸ் தாக்கூர்லாம் நேரம் அயோத்தியா ஜெய் ஸ்ரீராம் சம்போ மகாதேவான்னு சொல்லிட்டு வாரணாசி அடிப்பாங்க போட்டு. நீங்க பேசுறது என்னன்னா, ஒரு போலர் நல்லா பண்ணனா ஒரு மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கினா அப்பாட்டக்கர் போலர் ராயவன் வேஸ்ட்ரா. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் 2 மேட்ச் அடிக்கலனா வெயிட் பண்ணுங்க. 2 மேட்ச் அடிக்கலனா
ஒரு Let பிளேயர் me 2 மேட்ச் அடிக்க இதே ரியான் பராக் ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் நீங்க வேஸ்ட்னு சொல்லிடுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் சஞ்சு ஒரு சாம்சன் நீங்க வேணாம்னு சொன்னீங்க அந்த லிஸ்ட்ல. நான் வந்து ஹார்ட் கோர் கிரிட்டிக்னே வெச்சுக்கோ நீ. நான் வந்து ஹார்ட்கோர் கிரிட்டிக் இல்ல, உங்களுக்கு வெறும் பயஸ் தான். கிரிட்டிக் கிடையாது பயஸ்டே கிடையாது. மயாங்க் யாதவ்ன்றவனுக்கு சரக்கு இருக்கு. Why? Because he's bowling 150 kilometers per hour. இல்ல not because he's bowled 150. அவன் போடுற லைன் அண்ட் டைரக்ஷன்லாம் பாரு. அவன் விக்கெட் எடுத்தா விக்கெட் இஸ் நாட் given. He takes wickets. யஷ் தாக்கூர் ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். அந்த சுப்மன் கில் போட்ட டெலிவரி செம டெலிவரி. He got this wicket. மீதெல்லாம் given to him. There are two things in bowling. Come on, wickets Chika. taken, wickets given. ஏதாவது சும்மா ஏதாவது பேசாதீங்க ஜிகா. நான் பேசுறேனா? நான் பேசுறேன்னு வெச்சுக்கோ நீ. In 2020 கிரிக்கெட்ல எப்படி சீக்கா எடுக்க முடியும்? பேட்ஸ்மேன் எப்படி முன்னாடி ஆடி எட்ஜ் எடுக்க முடியும்? T20 கிரிக்கெட்ல மிடில் ஓவர்ல சுத்தி தான் அவுட் ஆவாங்க. புரியலையே. என்னமோ புதுசா சொல்றீங்க. நீ என்ன வேணா வெச்சுக்கோ நீ. என்னோட திங்கிங் டிஃபரெண்ட், ஓன் வே ஆஃப் திங்கிங். நீ அதனால நீ வேற நான் வேற விட்டுடு. நீ ஆர்குமெண்ட் will keep on going forever. அதனால விட்டு. இது நிறுத்தவே முடியாத ஆர்குமெண்ட். என்ன this argument will never stop. நீ என்ன வேணா சொல்லிக்கோ. நீ எனக்கு யஷ் தாக்கூர்லாம் பெரிய நல்ல bowler சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். சான்ஸே இல்லையேதுண்டி. See, I am very clear about it. இப்ப எப்படின்னா அந்த பத்திரனா பண்ணா அவன் விக்கெட் எடுக்கிறான். சீக்கா எல்லா டீம்லயும் அந்த மாதிரி ஒரு bowler தான் இருக்காங்க சீக்கா. நீங்க இதே தான் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் இயர் சொன்னீங்க. இந்த வருஷம் என்னன்னா கையை தூக்கி நிக்கிறீங்க. துஷார் தேஷ்பாண்டே சூப்பரா போடுறான்டான்னு. சும்மா ஏதாவது பேசாதீங்க சீக்கா. இந்த மாதிரி தான் எல்லா பிளேயரும் திட்டுவீங்க. அவன் நல்லா பண்ண அப்புறம் நீ நவ் ஐ அக்ரி சூப்பர்ன்னு. அதுக்கு முன்னாடியே நீங்க பாக்கணும். அதுதான் டேலண்ட் ஸ்பாட்டிங். நீ கிரேட் டேலண்ட் ஸ்பாட்டிங். நீ பேசாம பண்ணு. நீ டேலண்ட் ஸ்கவுட் அப். நீ டேலண்ட் ஸ்கவுட் அப். நிறைய டீம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய டீம்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க. நீ அங்க போய் நீ சேர்த்து வேணா ஆள விடுது. நான் இந்த மாதிரி டிவியிலும் நம்ம சிக்கால அந்த மாதிரி என் கமெண்ட் செக்ஷன் போய் என் கமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். நான் வெரி கிளியர் ஆன் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஐ கோ பை கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். How good they are in cricketing aspect. அதை வச்சு நான் பேசுறேன். Chika, he's had a very good last end back at the IPL. நீ என்ன ஒண்ணு இல்ல அசுதோஷ் சர்மா அடிக்கிறானா அவன் பார்த்தா he's got a methodology. ஏதாவது ஒரு பேட்டிங்கும் ஒரு bowlingகும் கம்பேர் பண்ணது Chika. அந்த மாதிரி ஒரு bowler எடுத்து காமிங்களா? 5 bowlers சொல்லுங்க Chika. ஏய் யஷ் தாக்கூர் brilliant bowler பா. போர்மா உனக்கு. It's not about being brilliant bowler. நீங்க சொல்ற மாதிரி பேட் bowler கிடையாது. ஒரு 5 wicket haul 2 match ordinary bowler, not a deadly bowler. Okay 5 over கொடுங்க நாளைக்கு கொடுங்க இருக்கு வேடிக்கை பாருங்க. CSK பாரு கன் பேட்டிங் லைன் அப். எனக்கு என்ன CSK புடிச்சனா எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்ல. அங்க ருத்துராஜ் கைக்வாட் செம ஃபார்ம்ல இருக்கான். இந்த பையன் தான் வடியணும். நம்ம சின்ன பையன் அவன் பேர்னா இவன் ரச்சின் ரவீந்திரா. அவன் மட்டும் ஃபார்ம் கண்டானா அவங்க டீம் செட். சச்சின் ரவீந்திரா இன்னும் அந்த எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் வரல. அந்த ரச்சின் ரவீந்திரா மட்டும் ஃபார்ம் அஜிங்கியா ரஹானே and Daryl Mitchell haven't really contributed that much Chika. Daryl Mitchell, I don't know what they're going to do with him now. இப்போ டெவன் கான்வே இல்லன்னு சொல்ல கிளீசன் ஒரு எவனோ கொடுத்திருக்காங்க போல இருக்கு. CSK ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்திருக்காங்க போல இருக்கு. 36 years CSK back to that. என்னது Gleason 36-year-old fast bowler. That is also because எதுக்கு அதனால நான் இட்ஸ் a very smart move Chika by CSK. ஏன்னா எதுக்கு Gleason நான் சொல்றேன். See, why another fast bowler? I don't know if Gleason is the right choice or not, but why another fast bowler na? ஏன்னா Fizz towards the end of April is probably going to be going back, so they probably need a cover for Pathirana. இன்னொரு fast bowler தேவை அவங்களுக்கு. It's an intelligent move because Fizz will not be available after the first end of April or first week of May. They want one fast bowler கொடுத்திருக்காங்க. Otherwise batting set கண்ணு CSK டீம் அவன் சிவம் துபே bowling வந்தாலே அலறுவாங்க அங்க எல்லாரும். உலகமே அதிருது. ரிஸ்வினும் பேட்டிங்கே வரல, ஜடேஜாக்கு பேட்டிங்கே வரல. அதுக்கப்புறம் தலை தோனி வந்தானா போறோம். போன மேட்சை பார்த்துட்டல தோனி வந்து 2 பால் பட்டுனா போறோம் தோனிக்கு. அவ்வளவுதான். நேரா ஒன்னு வாரணாசி ஒன்னு அயோத்தியா தான் நாளைக்கு. Will we see him bat up the order Chika? இந்த questions are asked again. திருப்பி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம். Yes. Dhoni, yeah, I think maybe yes. Probably 17th over, 16-17 overs வரலாம். Instead of coming in the last 2 overs, I think maybe he should come in the 16-17 over வந்து ஆடலாம். Because அவனு especially அவன் ரிஸ்வி அந்த 16-17 ஓவர்ல வந்து ஆடினோம். ஏன்னா அவன் போட்டு அடிச்சுவான். இவன் நாளைக்கு வந்து LSG வந்து பயப்படுவாங்க. இப்போ இவன் இருக்கான் இல்ல, குருணால் பாண்டியா வச்சு இருக்கு, சிவம் துபே வச்சு போடுவாங்களா அவங்க? அதனால தான் அவங்க கிட்ட கேட்டேன். குருணால் பாண்டியாவும் சரி, சித்தார்த் மணிமாறனும் சரி. பட் பிகர் கிரவுண்ட் Chika இது. ஒன் குட் திங் இந்த கிரவுண்ட்ல என்னன்னா இட்ஸ் a much பிகர் கிரவுண்ட். பிகெஸ்ட் கிரவுண்ட் IPL இதுதான். ஸோ
spinners will come in use, Chika. Spinners definitely will come. Wicket is stop and come a bit. கொஞ்சம் நின்னு வரும்னு நினைக்கிறேன் இப்போ இனிமேலாம். I mean, it hasn't been a very high scoring ground, Chika. Last year நம்ம பார்த்தோம், இந்த வருஷமும் பார்க்கறோம். Last year வந்து wickets ரொம்ப பேடா இருந்தது, பட் இந்த வருஷம் wickets have been better. Definitely wickets have been better. பட் ஆனா அந்த ground பெருசா இருக்கிறதுனால இல்ல, the scores do not reach 200. நீங்க 200ல அடிச்சீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி இல்ல, and it's also a very good ground to bat first. நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி நீங்க வந்து 180 190 போட்டீங்கன்னா it's a ground where you can defend. ஏன்னா பெரிய பவுண்டரிஸ்னால you can probably defend better in the groundல. So it will not be a bad choice to bat first in the groundல actually. நான் பேட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் இந்த கிரவுண்ட்ல. Definitely. Unless there is a huge dew factor. அங்க டியூ இருக்காதுடா. நீ if you look at it, see, dew is generally in the seashore தான் இருக்கும் உனக்கு. Humidity factor comes in the seashore. It's internal of the India, internal part of India இல்ல. எங்கயோ நார்த் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியால இருக்கு. அங்கெல்லாம் உனக்கு I don't think so டியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தெரிஞ்சு டியூ ஃபேக்டர் இந்த மாதிரி தெரியல எல்லா மேட்ச்லயும். And so I don't know about that. I mean, we can't sit in Madras and I can't sit in Chennai and talk about a dew factor in Lucknow. As of now, not much. பார்த்தா 160 170 has been a winning total there so far. But அந்த 160 170 சிஎஸ்கேக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. சொல்லிட்டேனே, இந்த 160 160 துண்டா அடிச்சுட்டு 4 ஓவர் முடிச்சுட்டு நேரம் அயோத்தியில போய் உட்காந்து வெட்டினா அந்த பசங்க எல்லாரும் போட்டு. நான் சொல்லிட்டு அயோத்தியா சொல்லிட்டே இருக்கு. அதுதான் ஏன்னா இவங்க பக்கத்துல எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இல்ல, நம்ம ஆல்மோஸ்ட் ஒன்னு மிஸ் பண்றோம். உங்களோட ஃப்ரெண்ட் ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு ஆக்சுவலி சூப்பரா போட்டார் அந்த லாஸ்ட் ஓவர். இல்லாட்டி மும்பை ஈஸியா 200 மேல அடிச்சிருக்கணும். அந்த லாஸ்ட் ஓவர் போட்டதுனால இன்ஃபேக்ட் பஞ்சாப் வின் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு கிரெடிட் போகணும். அந்த லாஸ்ட் ஓவர் 2 விக்கெட் எடுத்து 5 ரன்ஸ். டப்பேல் பட்டேல் ஆயிட்டார்ல நீங்க ஆக்சுவலா கரெக்ட். டப்பேல் became பட்டேல் டுடே. டப்பேல் became பட்டேல் டுடே. ஜி பாருங்க சிஎஸ்கே வந்து பட் சிஎஸ்கே இப்ப என்ன பண்ணும், அந்த லைனப் நீ சொன்ன மாதிரி அந்த டேரல் மிச்சல் ஸ்பாட்ல என்ன பண்ண போறாங்க? வாட் ஆர் தே கோயிங் டு டேரல் மிச்சல் ஸ்பாட்? if you are நீங்க வந்து டேரல் மிச்சலை பேக் பண்ணி ஆடுறீங்கன்னா ஐ திங்க் டேரல் மிச்சல் should be playing at number 3 சீக்கா. உங்களுக்கு வந்து ரித்துராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா நீங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ண போறீங்க. நம்பர் 3ல நீங்க டேரல் மிச்சல் ஆடி வச்சுட்டு அன்பார்ச்சுனேட். ஆனா எனக்கு என்னமோ அஜிங்கிய ரஹானே வந்து கொஞ்சம் கிராஃப் இஸ் கான் டவுன் தோணுது. he is not the same ரஹானே லாஸ்ட் இயர் மாதிரி. So I think in the right time, he is not fully fit also. ஒரு நிகில் வேற கேரி பண்ணிட்டு இருக்காரு. So I think it's the right time நீங்க வந்து சிவம் டூபே at number 4. In case ஸ்பின் போட்டுருந்தாங்கன்னா நீங்க சமீர் ரிஸ்வி யூஸ் a very good player of spinner நீங்க நம்பர் 5ல யூஸ் பண்ணி ஜடேஜா நம்பர் 6, MS தோனி நம்பர் 7. So அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் கூட இல்ல. ஷார்துல் தாக்கூர் 8, தீபக் சாஹர் 9. if he is மேட்ச் பிச்சலே போடல இல்ல பிக்சல் பிக்சல் 3 சொன்னல சாரி மிச்சல் 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் இல்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஹிட்டிங் ஆப்ஷன் வேணும்னா ஷேக் ரஷீத்னு ஒரு பிளேயர் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. 3 இயர்ஸா பாவம் அவரு வெளியே இருக்காரு. he could also be used in case ஒரு சூப்பர் சப்பா or 3 early wickets அஜிங்கிய ரஹானேவே நீங்க யூஸ் பண்ணலாம் சூப்பர் சப்பா அந்த மாதிரி. பட் ரஹானே அண்ட் மிச்சல் ரெண்டு பேரும் சேம் லைனப்ல ஐ டோன்ட் திங்க் தே ஃபிட் சீக்கா. இல்லாட்டி நீங்க ரஹானே பேக் பண்றீங்கன்னா ரஹானே 3 ஆட வச்சுட்டு டேரல் மிச்சல் பதிலா நீங்க மொயின் அலி திருப்பி எடுத்துட்டு வரலாம். சோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து குட் பாயிண்ட். நான் மொயின் அலி வேணா எடுத்துன்னு வருவேன். இப்போ டேரல் மிச்சல் ரெஸ்ட் பண்ணிட்டு மொயின் அலி எடுத்துன்னு வா. கொஞ்சம் மொயின் அலி உனக்கு பேட்டிங்கும் கிடைக்கும். he is used to this kind of conditions and bowling ரெண்டு ஒரு ஆஃப் ஸ்பின் போட முடியும், which will be very useful for CSK. எனக்கு தெரிஞ்சு that will be a better choice. I believe that மொயின் அலி coming in place of டேரல் மிச்சல். But if you want to give டேரல் மிச்சல் longer, நீ சொன்ன மாதிரி அப்பனா அவனை 3ல போட்டு இவனை இறக்கி விட்டுறப்பனா what you call இவன் ஆடாது அப்பனா அஜிங்கிய ரஹானே ஆடாது. So I don't know how they going to plan it. But still சிஎஸ்கே என்னன்னா சிஎஸ்கே என்ன தெரியுமா அட்வான்டேஜ் அணி நாளைக்கு அவங்கள டாப் ஆர்டர் டாப் 6 ரெண்டு பேரும் அந்த துபே வச்சு கலங்கி இருந்திருக்காங்க அவங்க போட்டு. சோ நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பீ a good contest. All honesty இல்ல சீக்கா, நீங்க க்ளோஸா சிஎஸ்கே பேட்டிங் பாத்தீங்கன்னா இல்ல ரித்ராஜ் கைக்வாட் அண்ட் டூபே அடிக்கலனா சிஎஸ்கே will be in a little bit of trouble சீக்கா. ஏன்னா அதர் பிளேயர்ஸ் அரவுண்ட் them are not in great form. ரச்சின் ரவீந்திரா வந்து இன்னும் பெரிய ஸ்கோர் ஒன்னும் அடிக்கல. ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. பட் தே ஹேவ் ஃபவுண்ட் a weakness outside the ஆஸ்டம் போட்டு அங்கேருந்து வந்து ஒரே ஷாட் மாதிரி யாருக்கு போலிங்க்கு எல்என்சிக்கு. I am just saying சீக்கா, நீங்க வந்து சொல்றீங்க, நீங்களே சொன்னீங்களா நாளைக்கு மயங்க் யாதவ் ஆடி அந்த ஷமார் ஜோசப்க்கு நாளைக்கு பார்த்து கரெக்டா லைன்ல விழுந்ததுன்னா வச்சுக்கோ, you never know சீக்கா. Then it will be a good game. If so அதனால நான் சொல்றேன் the importance of Rithraj and that Shamar Joseph also comes into a rhythm, then it will be a good game. I would then say it will be a good game. So if you closely look at it, சிவம் டூபே எல்லா மேட்சும் அடிக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாட்டேது அந்த இம்பாக்ட் ஆஃப் டூபே இருக்கிறதுனால. CSK are
easily going through the motions in the middle over. If one match Correct. and any batsman can have a couple of bad games, Dubey and the bad game irundha, CSK are in deep trouble if Ritu gets out early also. So they have also depended on these two batters a lot. Last match, MS Dhoni has shown the best touch apart from all. நீங்க எல்லா பேட்டர்ஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல ஜடேஜா, ஒரு ரச்சின் ரவீந்திரா, ஒரு டேரில் மிச்சல், ஒரு அஜிங்கியா ரஹானே அண்ட் எம்எஸ் தோனி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் இப்போ மேன் இன் ஃபார்ம். ஐ பிலீவ் செமையா டைம் பண்ணிருக்காங்க எம்எஸ் தோனி. என்ன மாதிரி டைம் பண்றான் பாத்தியா, அடிக்கிற செட் டைமிங் பாத்தியா எம்எஸ் தோனி டைமிங். One match I feel he can come up, Chika. Even ஒரு 12th over வந்து ஒரு 12th or 13 டூபேக்கு அப்புறம் ஒரு மேட்ச் சும்மா வரலாம்னு தோணுது. Why not? We could probably see the old Dhoni, that அந்த ஒரு fiery Dhoni, ஒரு 20 அவர் அந்த மூட்ல இருந்தார்னால he can easily score a 20 ball 50 the way he's striking the ball right now. நீ சொன்ன பாயிண்ட் ஒரு விஷயம் ரைட். ஒரு நான் ஒரு 13th 14th over, yes, maybe Dhoni can come in. Yeah, he is running between the wickets, brilliant Dhoni. He does have that little bit of calf injury, Chika. ஆனா அது மட்டும் இருக்கு. அதனால I think 15th over அப்புறம் தான் வருவான். நீ 16th overல வந்துடலாம் Dhoni. Dhoni ஒரு 4 over இருந்துன்னு வச்சுவேன், உச்சி கைட்டு கொடுத்துருவான். அப்ப அந்த ஷமார் ஜோசப் இருக்கட்டும், இப்ப அவன் பவுன்ஸ் எல்லாம் பண்ணி தில்லுக்கு ஹுக் அடிச்சிடுவான். See, one thing good, Dhoni is a good hooker and a puller. மறக்காத, நல்லா ஹுக் அடிப்பான், நல்லா புல் அடிப்பான். ஹுக் போனா நல்லா புல் அடிப்பான். அண்ட் மினாட் போனா டங்குன்னு விட்டுடுவான். நேரா சொல்றேன், ஒன்னு வாரணாசி, ஒன்னு வந்து அயோத்தியா இருக்குது. ஒரு நாளைக்கு தோனி பேட்டிங் மடிச்ச இருக்கு, ஷூரா ஒன்னு இருக்குது. அது போன மேட்ச் பார்த்தோம்ல நம்ம, மெரின் டிரைவ் முழுக்க தோனி அப்படியே அந்த ஏரியா முழுக்க எடுத்துட்டான். மெரின் டிரைவ் முழுக்க நரிமன் பாயிண்ட், மெரின் டிரைவ் லாஸ்ட் மேட்ச் பிலாங் தோனி. அந்த மாதிரி இந்த மேட்ச் இருக்குது. ஆனா ஒரு சென்ஸ் ஆஃப் டைமிங் மட்டும் இருக்கு. Even the Delhi match, though it was for a losing cause, அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் பாத்தியா டெல்லி மேட்ச். That is why I'm saying, நீங்க யார் உங்க டீம்ல வந்து அபார்ட் ஃப்ரம் ரித்ராஜ் கைக்வாட் அண்ட் டூபே வந்து யார் வந்து பெஸ்ட் டச்ல இருக்காங்க, ஃபார்ம் கூட விட்டுருங்க, யார் பெஸ்ட் டச்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா MS Dhoni is in the best touch actually. See, Marga Dhoni வந்து in the match, even though we lost for the losing cause, he hit a guy like அவன் பேரு நோக்கியா. அந்த ஸ்பீடு ஷமார் ஜோசப் எல்லாம் போடுவான். அந்த ஸ்பீட் அடிக்க முடியும் தோனியால. அந்த ஸ்பீட் தோனியால அடிக்க முடியும். So yeah, we'll have to wait and see whether they do that. I don't think நீங்க சொன்ன மாதிரி maybe because of his leg injury he'll still hold back தான் தோணுது. But wait பண்ணி பார்க்கலாம். Hopefully before the end of this IPL we'll see one innings எங்க. But LSG, KL Rahul needs a big score. KL Rahul has to play 15 overs for LSG. From a neutral angle if we talk, LSG in KL Rahul 15 over ஆடி ஆடணும். அவன் இல்லைன்னா அந்த கேம் அந்த டீம் படுத்துரும். அவன் 15 over ஆடணும். நான் சொன்ன குவிண்டன் டிகாக் பால், நான் அந்த கைல் மேட்ச் ஐ ஹேவ் வெயிட் ஃபார் தே themselves change கைல் மேட்ச். அவங்களுக்கு இவங்க மேல விட மாட்டாங்க. அவன் பேர்னா அந்த மார்க்கஸ் ஸ்டைன்ஸ் விடவே மாட்டாங்க. அவன் அப்படியே கடிபிடிச்சு நிற்பான் மார்க்கஸ். அவங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டைன்ஸ் ஏதோ கார்டு நினைப்பான். அவங்களுக்கு அவன் ஒரு 1.5 பிளேயர்னா ஒத்துக்க மாட்டாங்க யாரும். அவன் மார்க்கஸ் ஸ்டைன்ஸ் வந்து அதான் சொல்றேன், ஒரு 5 இன்னிங்ஸ் ஒரு அடிப்பான். ஒரு இன்னிங்ஸ் வரைக்கும் 1 இன்னிங்ஸ் அடிச்சிருக்கான். தேர்தல 4 அடிப்பானா அடிக்க மாட்டான். பட் எனக்கு தெரிஞ்சு அவன் எல்லாம் பொட்டலம் மட்டும் போடுவான். ரவீந்திர ஜடேஜா அவன் இங்கே அடிக்க பாப்பா மேல பால் மீன் மேல போடுவோம். அப்படி இல்லைன்னா பாயிண்ட் அவுட் ஆகிட்டு போடுவான். போன மேட்ச் அப்படி வந்து அது ஆச்சு இல்ல, யாருக்கு அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி மார்க்கஸ் ஸ்டைன்ஸ்லாம் பொட்டலம் மட்டும் போடுவான். ரவீந்திர ஜடேஜா அப்படியே சாப்பிட்டு போடுவான். ரவீந்திர ஜடேஜா அவன் ரவீந்திரா டபக்கு போடா போற சாப்பிட்டு போடுவான் ரவீந்திர ஜடேஜா. அவன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது. ஓகே, prediction time. Who's going to win, LSG or CSK? I think CSK will win hands down because LSG are down and out totally. அவங்களுக்கு low in confidence. அவங்களோட டீம் காம்பினேஷன் CSK at least got the team combination right. They just have to tinker around here and bit. But LSG la multiple combination try பண்ணிட்டே இருக்காங்க. மேட்ச் சில மேட்ச் ஆயிஷ் போது 3 அனுப்புறான், சில மேட்ச் ஆயிஷ் போது 4 அடிப்பான். அவனுக்கு ஹூடாட சொல்ல மச்சான், நீ தான் 3 ஆட போற, 3 மேட்ச் சேர்த்தா போற ஆட போற அடிடானா ஹூடால அடிக்க பார்ப்பான். அவன் ஒரு மேட்ச் 3ன்றீங்க, ஒரு நாள் 5ன்றீங்க, ஒரு நாள் 7னா அவன் எப்படி அடிப்பான் ஹூடான்றவன். ஸோ சீக்கா, இந்த வாட்டி தான் நான் வந்து ஒரு கிளியர் ப்ரெடிக்ஷன் கொடுக்காம நான் வந்து ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ப்ரெடிக்ஷன் கொடுக்க போறேன். இஃப் LSG இது கதையா இருக்கு, நான் மட்டும் சொன்னேன் இல்ல இல்ல இது கிளியரா இருக்கும். அந்த ப்ரெடிக்ஷன் கிளியரா இருக்கும். இஃப் LSG பிளேஸ் கைல் மேயர்ஸ் அண்ட் மயங்க் யாதவ் நாளைக்கு 2 பேரும் ஆடினாங்கன்னா ஐ எம் கோயிங் வித் LSG விக்டரி டுமாரோ. நாளைக்கு LSG வந்து இவங்க 2 பேரும் ஃபிட் இல்ல, ஐ எம் கோயிங் ஃபார் CSK விக்டரி. இவங்க 2 பேரும் ஃபிட் பண்ணாம இதே டீம் ஆடினாங்கன்னா I am 100% going for CSK. அதுதான் நான் வந்து prediction-லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். மயங்க் யாதவ் and கைல் மேயர்ஸ் and ஷமார் ஜோசப் வந்தாங்கன்னா இந்த மேட்ச் will be a good match சொல்லிட்டேன் நான் அப்பவே. If at all they have a 10% chance or 5% chance, it's only because of them. நான் சொன்னேன், அவன்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன். அதுவும் மயங்க் யாதவ் நல்லா bowling பண்ணுங்கண்ணா. அவன் just 11 ஆனா போறாது, வந்து நல்லா bowling பண்ணணும். Those 2 matches he bowled brilliantly. Yep,
ஓகே எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நேத்து ஒரு பிரமிட்ல மயாங்கி அதை விட்ட நீ அன்ஃபிட் சீக்கா லாஸ்ட் 2 மேட்சா ஆடல சீக்கா. 100% he would have made the pyramid. நான் என்ன சொன்னேன், ஓவரால் 6 மேட்சஸ் பிரமிட வந்து நான் யோசிச்சேன் உன் பிரமிட் ஆக்சுவலா கிராஷ் நேத்துக்கு பிரமிட் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியாச்சு உங்களோட பயஸ். நீ யாராவது சொல்லுவாங்களா சஞ்சு சாம்சன் இருக்க கூடாது, பராக் இருக்க கூடாது, சேல் இருக்க கூடாதுன்னு? கட்சியில பார்த்தா அழுதுட்டு இருப்பான் அந்த ஃபேரோஸ்லாம் உட்காந்து ஐயோ இடிச்சிட்டாங்க பிரமிட் 100%. if there was any debate on the pyramidல நீங்க தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரே ரசல் for அபிஷேக் சர்மா and ருத்துராஜ் கைக்வாட் நீங்க சொல்லிருந்தாங்கன்னா yes there is a certain debate in the debate. நான் பேர் சொன்னேன் விராட் கோலி பேர் சொன்னேன் ரோஹித் சர்மா பேர் சொன்னேன். நீங்க சும்மா விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து உங்களுக்கு 2 ஃபேவரட்ஸ்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தீங்க. அபிஷேக் சர்மா சொல்லிட்டே இருந்த கதடிக்காத அபிஷேக் சர்மா சொல்லிட்டே இருந்தேன் நானு. யா ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தியா இல்லையா, ரியான் பராக் எடுத்துட்டு வர மாட்டேங்க ஏன்னா இட்ஸ் டூ earlyன்னு. புரியாம too early வெயிட் பண்ணி பாரு நீங்க ரியான் பராக் கேட்டீங்கன்னா டூ earlyன்றீங்க. புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இது டூ earlyனா இது என்ன இந்தியன் டீமா செலக்ஷன்? இது வந்து அந்த 6 மேட்சுக்கு யார் அவங்க டீமுக்கு வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க, வின்னிங் இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்ம பேசியிருந்தோம். சோ ஹோப்ஃபுல்லி so next Wednesday ல இருந்து இந்த பிரமிட்ல you will have your pyramid Chika and I will have my pyramid. உன் பிரமிட் பேசிக் காலிடா உன் பிரமிட் பேச வண்டிடுறா ஃபேரோல அழறானா ஐயோ என் பிரமிட் வண்டிட்டு என்ன டெட் பாடி மேல விழுதுடா. உங்க பிரமிட் சூப்பரா இருந்தது Chika. அதே பயஸ்லயே போங்க உங்க பிரமிட் அதே பண்ணுங்க. என் பிரமிட் பாருங்க எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு புஷிங் ஃபார் ஒரு யங் பிரமிட் Chika, அப் அண்ட் கமிங் பிரமிட். அதான் பாத்தா பிரமிட்ல பாரு பிரமிட்ல அப்படியே டபுள் ஈஜிப்ட்ல விழுந்துட்டு இருக்கான். நீ பாத்து நீ சொன்ன பிரமிட். Anyway guys, before you go subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.